எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எல்லா செல்வங்களும் அழியக்கூடியதுதான், கல்வி செல்வம் அழியாதது. எல்லா பொருளும் அழியக்கூடியதுதான், அதில் இல்லாதது எதுவுமே கிடையாது. ஆனால் அழியா செல்வம் காதில் மைக் போட்டுக்கிறீங்களா? சவுண்டு கொஞ்சம் கம்மியாக வருது. இல்லை, எல்லா செல்வம் அழியக்கூடியது, கல்வி செல்வம் அழியாது அப்படிங்கிறது தான் விஷயம். அது கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு. அந்த கல்வினா எது கல்வி? அதுதான் கேள்வி. இப்போ கல்வின்னு சொல்லிட்டு எதுவோ படிச்சுட்டு இருக்கோம். வெள்ளைக்காரனுடைய மதிப்பெண் கல்வி படிக்கிறோம், அது அத்தனை வீண், அடிமை கல்வி முறை தான். இப்போ இயற்கை கல்வி, செய்முறை கல்வி தான் உண்மை. அந்த கல்வி செல்வம்ங்கிறது எப்போ மதிப்பெண்ணுக்காக, வயிற்று பிழப்புக்காக வெள்ளைக்காரன் இந்தியர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற அந்த கல்விக்காக தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை கல்வி கல்வி கல்வினா ஔவையார் சொல்ற கல்வின்னு ஒன்று இருக்கு, திரவியத்தை தேடுவதுன்னு ஒன்று இருக்கு. உங்களுக்கு சத்தம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் அப்படி குறைச்சிங்க. ஆஃப் பண்ணிடுறேன். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். அதாவது பொருள் செல்வம், கல்வி செல்வம் ரெண்டு இருக்கு. எல்லா செல்வமும் அழியக்கூடியது, ஆனா கல்வி செல்வம் அழியாதது. எந்த கல்வி செல்வம் அழியாதது? அதான் கேள்வி. கல்வி செல்வம் அழியாதுன்னு சொல்றாங்களே, எந்த கல்வி செல்வம் அழியாம இருக்கும்? அதான் நமக்கு கேள்வியே. இப்போ போய் ஒரு பயிற்சி செல்வம் ஏதோ படிக்கிறோம், அந்த செல்வம் அழிகிறது இல்லையா? அல்லது நமக்கு நாமே உயிரை தக்க வைத்து கொண்டு நீண்ட காலம் வாழ்றோமே, அந்த செல்வம் அழிகிறது இல்லையா? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தின்னுட்டே இருக்கிறோமே, அது அழிகிறது இல்லையா? எது அழிகிறது இல்லை. உயிரை தக்க வைத்து கொள்ளுகின்ற, உயிரை காப்பாற்றுகின்ற, தனக்கு தானே மருத்துவம் செய்து கொன்ற இயற்கை சட்டத்தை புரிவதற்காக வாழ்கிறோம். நம்ம உண்மையாலுமே இயற்கை சட்டத்தை புரிவதற்கு நம்ம வாழ்றோம். இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்வதற்கு தான் நாம வாழ்றோம், வேற எதுக்குமே கிடையாது. இயற்கை சட்டத்தை எப்படி புரிந்து கொள்வது? இயற்கையோடு நம்ம எப்படி இணைவது? இயற்கைக்கு நமக்கு என்ன தொடர்பு? பல கோடி ஆண்டா இந்த இயற்கை இருந்துட்டு வருது. நாகரிகத்தில் முன்னேறிட்டோம், அங்க போறோம் இங்க போறோம், எக்கச்சக்கமான முன்னேற்றம். ஆனால் இயற்கை பற்றி புரிதலில் கொஞ்சம் கூட நான் முன்னேறவில்லை. சிலர் தான். சொல்லுங்க. எனக்கு தெரியலங்க ஐயா. இப்ப கல்வி பத்தி தான் பேசணும். எந்த கல்வி? இப்ப போய் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிற அந்த கல்வியா, இல்ல நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும் என்பதை பற்றி புரிந்து கொள்வதற்கான கல்வியா? எல்லாரும் நோயற்ற வாழ்வே மருத்துவம் படித்தால் ஆரோக்கியம் வரும் நினைக்கிறீங்க. எந்த மருத்துவம் படித்தால் ஆரோக்கியம் வரும்? ஆரோக்கியம் வாழ்ந்திருக்க இந்த கேள்வியெல்லாம் அந்த உண்மையான ஆரோக்கியம் பெறத்துக்கான கல்வியை கத்துக்கணுங்க. அது மட்டும் இல்ல, உயிர் பல கோடி ஆண்டுகளா இருந்து வருது. அந்த உயிர் எங்கே போய் சேருது? அதுக்கான ஆரம்பம் என்ன? அதற்கான தொடக்கம் என்ன? அதை நாம் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதான் இந்த கல்வி. எல்லாம் இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்வதற்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம், அவ்வளவுதான். பெற்றோர்கள் நம்ம உருவாக்கியிருக்காங்க, அவங்களும் இயற்கை கொள்கை படித்து உருவாக்கியிருக்காங்க. அவங்களும் செயற்கையான உருவாக்க முடியாது. இப்ப இயற்கையை உருவாக்கி நம்மள வந்திருக்கா. அப்ப இயற்கையை அறிவதற்கு நம்ம வேலை, அவ்வளவுதான். இயற்கையை அறிய வேணும்னா அதுக்கு தெரியுமான அறிவு வேணும், அதுக்கான கல்வி வேணும். உங்க பக்கம் சத்தம் இருக்குது அடாம், உங்க பக்கம் சத்தம் கடுமையா இருக்கு. இதனால இந்த சத்தம் வருதுன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு இந்த கருவியில சத்தம் வருதா, சுற்றுச்சூழல ஏதாவது சத்தம் வருதான்னு பாருங்க. பக்கத்துல இருக்க சத்தம் வருதான்னு பாருங்க. கருவி காற்றாடி ஓடிச்சா செய்ச்சேனியே சத்தம் வருது. அதனால நீங்க என்ன கேட்டு நீங்க கேட்குற கேள்வியே சேராது. நீங்க உங்க சுற்றுச்சூழல் அமைதியா இல்லை அப்படின்னா உங்க கேள்வியே எனக்கு சேராது. இப்போ நான் பேசுறதா இருக்கும்.
ஐயா எங்க சுற்றுச்சூழல் அமைதிங்க ஐயா. ஆனா கருவியில தான் ப்ராப்ளங்க ஐயா. அப்ப அதை சரி பண்ணுங்க அதையே. அது கொஞ்ச தூரம் போனங்க ஐயா. கொஞ்சம் வெயிட் பண்றேங்க ஐயா. போய் கண்டுபிடிச்சு சரி பண்ணிடுறேங்க ஐயா. இல்லைன்னா உங்களுக்கு எல்லாமே போச்சு. எல்லாமே எல்லா தகவல் தன்மை அடிபட்டு அதுதான் சொல்றேன். அதுதான் சொல்றேன். யாரா இருந்தாலும் அறிவு தெளிவா இருக்கணும், சுற்றுச்சூழல் சரியா இருக்கணும். இல்லைன்னா இந்த 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 நான் பேசிட்டு போயிடுவேன். என்ற இந்த கல்வி பரவிட்டு இருக்கோம், உங்களுக்கு தேவையான செய்தி வந்து சேராது. அதனால என்ன பயனற்றதா போயிடும். வந்து தெளிவா இருக்கணும். ஏன்னா இது எதுவும் செலவு குறைக்கிறோம். கருவி வளமையா இல்லை அப்படின்னா, கருவி திறமை அப்படின்னா எல்லாமே போயிடும். ஏன்னா இது வந்து முகத்தை பார்த்து பேசுறது. முகத்தை பார்த்து பேசி நேரடியே சந்திக்கிறோம், நேரடியே பேசுறோம், நேரடியே கேள்வி வைக்கிறோம், சந்தேகம் நீங்கிறதுக்கு கேள்வி கேட்குறோம், பயமே இல்லை. கிட்ட இருந்து பேசுற மாதிரி நினைச்சா கூப்பிட்டு பேசலாம். இப்படி இப்படி இருக்கும் பொழுது அந்த அறிவை நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுல வந்து 98 பேர் மாட்டிப்பைய. சாதாரண இருக்கிறவனுக்கு சாதாரண கைஃபோன் வச்சிருக்கான், செல்போன் வச்சிருக்கான், இதுல வரவே முடியாது. இதுலயே தடை உண்டாகிறது. அவனுக்கு ஆரோக்கியத்தை சொல்லித்தரேன்னு சொன்னாலும் கூட பார்த்து நோய்வாய்ப்பட்டிருக்கிறான். அவனுக்கு நோய்வாய்ப்பட்டவன் வந்து காப்பாற்ற போறன்னு வச்சுக்கங்க, அவனுக்கு அவன் அவன் இந்த கருவி இயக்க தெரியணும். மாட்டிக்கிட்டாங்க பாருங்க. இப்போ ஒரு ஆரோக்கியமா இருக்கிறவங்க ஒரு கருவி இயக்குவதற்கும் நோய்வாய்ப்பட்டு முடியாம கிடக்கிறவனுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அவனெல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்க? நேற்று கூட ஒரு அம்மையார் பேசினாங்க, ரஜினி ரொம்ப ஆர்வமுடையவங்க. அவங்க ரஜினி கன்னடாவில் இருந்து தொடர்ந்து வர்றாங்க. அவங்களுக்கு இந்த நேரம், இந்த காலையில் நேரம் வந்து அங்க அவங்க வேலைக்கு போற நேரத்துல மாட்டிக்கிட்டு, வேலைக்கு போறாங்க, குடும்பத்தை காப்பாத்திட்டு வேலைக்கு போயிட்டு கடன் அடைக்கிட்டு அவளே சொல்றாங்க, எங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்கே இந்த பணம் பத்துறது இல்லைங்கிறாங்க. என்ன அடைக்கிறதுக்கு? கடன் அடைக்கிற சம்பாதிக்கிற பொருள் கடன் அடைக்கிறதுக்கே போகுது, நிச்சயமே ஆகுறது இல்லைங்கிறாங்க. அங்கே இங்க கனடால இந்த பொழப்புல தான் இருக்குது. எல்லாரும் இப்படிதான் இருக்குங்கிறாங்க. கனடால பெரிய பணக்கார நாடுங்கிறாங்க. உறிஞ்சி எடுத்துடுறாங்க. என்ன எடுத்துடுறாங்க? உறிஞ்சி. தப்பிக்கவே முடியறது இல்லை அப்படிங்கிறாங்க. வீட்டுக்காரர் கூட புற்றுநோய்ங்கிறாங்க. உடனே கொள்ளாத புற்றுநோய். பாருங்களேன், கொடுமை இது. அவங்க கையில இந்த புத்தகத்தை வச்சிருக்கிறாங்க, அப்பப்ப சொல்றாங்க. கருத்து விவாதம் தான் நடக்கிறத தவிர அதை செய்யறதுக்கு உனக்கு எண்ணமே இல்லை அவனுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இருக்கும் பாருங்க. நீங்க தப்பிச்சுக்கங்க. இப்போ வந்து 10 மெல்ல அவங்க 94 கிலோன்னு நினைக்கிறேன். 94 கிலோ 74 கிலோ மெல்ல மெல்ல வந்திருக்காங்க. யாழ்ப்பாணத்துலேருந்து இலங்கையிலேருந்து போனவங்க போய் கனடாவில் இருக்காங்க. கனடாவில் ஏன்டா அங்கே போனோன்ற அவங்களுக்கு இருக்குது. எல்லாம் தாறுமாறான கல்வி கொள்கை. குழந்தையை வளர்க்கவும் முடியல, குழந்தைகளுக்கு வந்து நல்லதை சொல்லி வளர்க்க முடியல. அந்த மாதிரி அவங்க கல்வி முறை அப்படி இருக்குது. குருகுல கல்வி இல்லாதனால பெற்றோர்கள் நல்லதை சொல்லிக் கொடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. என்ன கல்வி படிக்க போறாங்க அப்போ இந்த சிந்தனை அவங்களுக்கு அந்த மாதிரி கவலை. என்னென்ன கவலை இருக்கு மனிதனுக்கு அப்பா. அதாவது நமக்கு வந்து நம்ம நாட்டை விட்டா வேற நாட்டுக்கு போகணும்னா நம்ம நாட்டினுடைய யோக மார்க்கத்தினுடைய ஒழுக்கத்தை தெரிஞ்சுட்டு போனா தான் தப்பிக்க முடியும். யோக மார்க்கத்தினுடைய ஒழுக்கத்தை நாம் தெரிஞ்சுட்டு போனா தான் தப்பிக்க முடியும். தனி மனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், பிறகு கேடு செய்யாமை, மன ஆசைகளை அடக்குதல், இதெல்லாம் இருந்தா தான் இயற்கையை புரிந்து கொள்ள முடியும். இதெல்லாம் இயற்கையில் இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஒரு மனம்னு ஒண்ணு இருக்கு, உயிர்னு ஒன்று இருக்கு, மனம் இத்தனை பிரிவா செயல்படுது, இத்தனை அறிவு வேற இருக்கு, இதெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா? இதெல்லாம் இயற்கையில இருந்துதான். இப்ப இயற்கையை பார்த்து தானே எல்லாம் எழுதுனாங்க. யோகிகளாகட்டும், ஞானிகளாகட்டும், அறிவியல் அறிஞர்களாகட்டும், உண்மை மெய் அறிவியல் அறிஞர்களாகட்டும், இதெல்லாம் வந்து இயற்கை பார்த்து எழுதுறாங்க. அங்க இருக்கிற ஐம்பொருள் மூலமாக கத்துக்கிறாங்க. மெய்வாய் கண் மூக்கு செவி இருக்குது, சுவை ஒலி ஊறு ஓசை மாற்றம் இருக்குது. இதை வைத்துக்கொண்டு இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அதை வச்சு தன்னை மாத்திக்கிறாங்க. அப்ப அந்த ஐந்தறிவு தரக்கூடிய, ஐம்புலன்கள் தரக்கூடிய விஷயத்தை வைத்துக்கொண்டு உண்மையை கண்டுபிடிக்கணும். அதுதான் ஐந்தறிவுங்க. நமக்கு 6ஆம் அறிவு பகுத்தறிவு, உண்மை கண்டுபிடித்தல். அதான் ஐம்புலன்கள் தரக்கூடியதை வைத்துக்கொண்டு
6ஆம் அறிவை வைத்துக்கிட்டு கண்டுபிடிக்கணும். ஏன் ஆரோக்கியத்தை மட்டும் இதுவரை கண்டுபிடிக்காம போயிட்டாங்க? சரி, நம்ம அதெல்லாம் யோசிக்க வேணும். நமக்கு அதெல்லாம் நம்ம யோசிச்சா தான் நமக்கு தெரியும். ம். மனித குலத்தின் பார்த்தீங்கன்னா 110ஆம் பக்கம் அறிவை பத்தி இங்க பேசுவோம். நம்ம அறிவு கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லை மாடல்ல மற்ற அவை கேடில் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற கேடில் விழிச்செல்வம். வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை கேட்டை தராத செல்வம்ங்கிறாரு. கேடில் விழிச்செல்வம் வெற்றியை தரக்கூடிய செல்வம்ங்கிறாரு. விழிச்செல்வம் 2 இருக்கு. செல்வம் விழிச்செல்வம். விழிச்செல்வம் வெற்றியை தரக்கூடியது, அடையாளத்தை தரக்கூடியது, சாகா நிலை அடையாளத்தை தரக்கூடிய வெற்றி. இந்த விழிச்செல்வம் பாங்க கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடு அல்ல. அதுக்கு நிகரான மாடுன செல்வம், அதுக்கு நிகரான செல்வம் உலகத்தில் இருக்கிற எந்த செல்வம்? வள்ளுவர் சொல்கின்ற எந்த செல்வம்? இப்ப எந்த கல்வி செல்வத்தை நம்ம பெற வேண்டும்? இப்ப நாம எல்லாரும் கல்வி படிச்சவங்கிறோம், அது என்ன செல்வமா? வெறுமே காகித பணத்தை சம்பாதிக்கிற கூட இந்த இந்த செல்வம் பயன்படாது. இப்ப நான் காகித பணம் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கான காகித பணத்தை சம்பாதிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். 25 வருஷம் இந்த இந்த கல்வி சொல்லிக் கொடுத்தா காகித பணம் சம்பாதிக்கிறேன். வேற எதுவுமே இந்த எந்த தொழிலும் எங்கிட்ட இல்லை. நான் ஒரு 26 தொழில் நானே சுய தொழில் பண்ணியிருக்கேன். பேக்கரி தயாரிக்கல இருந்து எத்தனை எக்கச்சக்கமான தொழில் பண்ணியிருக்கேன். நானே சொந்த தொழில். எதுலையுமே எனக்கு நட்டம் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டு அது இதுன்னு என்னென்னமோ பண்ணி பார்த்துருக்கேன். இப்போ இது 25 வருஷமா 2002 2003 4 தான் ஆரம்பிக்கிறேன். வெறும் புத்தகம் வச்சேன். அப்போனா வெறும் புத்தகத்தை மட்டும் கொண்டு விற்பேன். அப்போ எனக்கு சின்ன வருமானம் இருந்தது. பேக்கரியில் சம்பாரிச்சிருந்தேன். அந்த பணத்தை வச்சுட்டு அப்போ 1986 அப்போவே பணம் வச்சுருந்தேன். அப்போவே பேக்கரியில் சம்பாரிச்ச பணம் வேற பேக்கரியில் உணவு தொழிலில் சம்பாரிச்ச பணத்தை வச்சுட்டு அப்புறம்தான் 2002 அதெல்லாம் இருந்தது. அப்போ 2003 4 அந்த பணமெல்லாம் மிச்சம் அந்த பணம் எனக்கு டபுளிங் ஆயிடுச்சு. வட்டி தொழில், அப்புறம் ஏலச்சீட்டு நடத்துறது, இப்படி சிறு சம்பாதிச்சு நிறைய பக்கத்தில் அப்போவே 10-15 லட்ச ரூபா கையில் வச்சுருந்தேன். 15-20 வருஷத்துக்கு முன்னாடி, 20-30 வருஷத்துக்கு முன்னாடி. அதை வைத்துக்கொண்டே 2004 அந்த பணம் தான் என்னை காப்பாற்றி வச்சுருந்தேன். வச்சு புத்தகம் விற்க ஆரம்பித்தேன். ரொம்ப கொடுமை. புத்தகம் வைக்கிறப்ப ஊராக போய் ஒரு புத்தகம் 2 புத்தகம் எடுத்துட்டு வரேன். அப்போ அந்த புத்தகத்தை 10 மடங்கு விலை வைப்பேன். அவங்க சொல்லி புரிய வச்சு புத்தகம் 100 ரூபாய்னா அப்போவே புத்தகம் 100 ரூபாய் இருக்கும். 90 ரூபா 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவேன். போக்குவரத்து செலவை வச்சு 500 ரூபாய்க்கு விற்பேன் அந்த புத்தகத்தை. நீங்கள் ஒரு புத்தகத்தை 300 ரூபாய்க்கு விற்க உங்களால முடியாது. நான் 500 ரூபாய்க்கு விற்றுட்டு வருவேன் அந்த புத்தகத்தை. ஒரே புத்தகத்தை விற்றுட்டு வருவேன். 10 புத்தகம் கொண்டு போவேன், ஒரே புத்தகத்தை விற்றுட்டு வருவேன். உங்களை புரிய வச்சு பேச வச்சு நான் பயிற்சியில் இருக்கிறதுல சொல்லுவேன். அந்த நம்பிக்கையில் அவங்க வாங்குவாங்க. இந்த மாதிரி நிறைய இயற்கை மருத்துவமனையில் பேசியிருக்கேன். இப்போ இன்னைக்கு ரொம்ப எளிமையாயிடுச்சு. இன்னைக்கு பாருங்க, அப்படியெல்லாம் பாட்டு முயற்சிங்காட்டி இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல ஒரு ஆலோசனை கட்டணம் 3000 வரும். மாசத்துக்கு ஒரு 2-3 பேர் சேர்ந்தாவே ஒரு கிராமத்தில் வாழ்றவனுக்கு 20,000 போதுமானது. அது எனக்கு வந்துடுது. அது நிரந்தரமா வருதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் அந்த உறுதியான மாணவர்கள் வரணும். ஒரு 10 மாணவர்களாவது உறுதியான மாணவர்கள் வரணும். வந்துடுவாங்க. வந்துட்டு இதே மாதிரி எல்லாத்துக்கும் வரணும். யார் யார் இந்த கலையை கற்றுக்கிறாங்களோ அவங்களுக்கே அவங்க கேட்காமையே அவங்களுக்கு நன்கொடை வர்ற மாதிரி வரணும். அதை நோக்கித்தான் நான் போகுது. ஏன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. இது ஒரு அருட்கல்வி. இந்த அருட்கல்வி சொல்லிக் கொடுத்து பொருள் வரலைன்னா அப்புறம் இதுக்கு இந்த கல்வி தேவையில்லை. மற்ற கல்வி படிச்ச பணம் வராது. திருடத்தான் முடிப்பேன். எல்லா மந்திரிகளும் திருடிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு மந்திரியாவது திருடாம இருக்காங்களா? இல்லை. அரசியல்வாதியிலிருந்து அரசு ஊழியர்களிருந்து
எல்லாம் திருடிட்டு தான் இருக்காங்க. தன்னுடைய படிச்ச கல்விக்கு தன்னோட 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 உண்மையாலுமே அவங்க கல்வின்னு தெரிஞ்சிருந்த கல்வியின் பயன் ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. கல்வியின் பயன் அறிவுன்னு சொல்லுவாங்க. எதுவுமே இல்லாம இருக்கிறது எதுவுமே இல்லாம இருக்கிற காரணம் கேட்டீங்கன்னா, அந்த அந்த குறுக்கு வழியில பணம் பெற்றதான் அந்த குறுக்கு வழியில பணம் பெற்றதான் அந்த அறிவை பயன்படுத்துறாங்க. ஆனா நாம இங்க அப்படி இல்லை. மனித குலத்தின் ஆதியிலிருந்து தொடங்கிய அறிவு வளர்ச்சியை பற்றி என் கருத்தை நான் எழுதுகிறேன். வெங்கடேசன் எழுதுகிறார். ஆதியிலிருந்து பக்கம் 110. வேதங்கள் அனாதியானவை. வேதங்கள் அனாதி, ஆதி அனாதி, இயற்கையானவை அப்படிங்கிறாரு. மனித குலத்தின் மூத்த மொழியான தமிழில் 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 சுமார் 15,000 வருடங்களுக்கு முன்பு ராவணின் மாமனாராகிய மண்டோதரின் தகப்பனாராகிய மயன் என்பவரால் முதலில் பிரணவ வேதம் தொகுக்கப்பட்டது. பிரணவ வேதம்னா விரல் கூட்டல் நவம். இந்த குழந்தை எப்படி பிறக்கிறது தான் பிரணவம். மனிதனுக்கு பேர் பிரணவம்னு பேர். மனிதனுக்கு பேர் பிரணவம். ஒரு மந்திரத்துக்கு பிரணவம் அப்படிதான் சொல்லுவாங்க. பிரணவம்னு வேற ஒன்றும் இல்லை, மனித குழந்தை தான் அது. விரல் கூட்டல் நவம். நவம்னா புதுசுன்னு அர்த்தம். நவம்னா உருண்டைன்னு அர்த்தம். நவம்னா திரட்சின்னு அர்த்தம். நவம்னா மணின்னு அர்த்தம். நவம்னா 9ன்னு அர்த்தம். பிறல்னா பிறண்டு வருதுன்னு அர்த்தம். நம்ம தலை பிறண்டு கீழே வரும், அதான் பிறண்டு உருண்டு திரண்டு வெளியே வரக்கூடிய புதிய குழந்தை தான் பிரணவம்னு அர்த்தம். ஆக முதலில் பிரணவ வேதம் தொகுக்கப்பட்டு இருக்கிறது. இது பற்றி ஏற்கனவே நான் எழுதியிருக்கிறேன். வெங்கடேசன் சொல்றாரு. ஆரம்பத்தில் எழுதியுள்ளேன். இத்துடன் 5 விதமான வல்லமைகள். திறம்னா வல்லமைன்னு அர்த்தம். தகுதிகள், திறமைகள் இப்படிலாம் அர்த்தம். ஐந்திர வல்லமை என்ற சொந்த புத்தகத்தை மயன் படைத்தார். மயன் தான் இந்த 5 வல்லமை எழுதியது. அப்புறம் பிரணவ வேதத்தை தொகுத்தார். பல்வேறு வகையான அப்புறம் தொகுக்கிற வேலை செஞ்சிருக்காரு மயன். இப்போ 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக. இது கணபதி ஸ்தபதி, சென்னையில் இருந்த கணபதி ஸ்தபதி. திருவள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் மிக பெரிய சிலை, 133 அடி, பெரிய உலகத்திலே மிகப்பெரிய சிலை, 133 அடி இருக்கிற சிலையை அவர் வடிவமைச்சார். அவர் தான் இதை பற்றி எழுதுறாரு. மேற்படி அறிவு பொக்கிஷங்கள் இன்னும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத பழமை தமிழாக உள்ளன. அந்த 5 வல்லமை, 5 வகையான திறமை, அதை நம்ம புரிந்து கொள்ள முடியல. அது தமிழ்ல என்ன இருக்குன்னு புரிந்து கொள்ள முடியல. தமிழர்களுக்கே புரிந்து கொள்ள முடியாத ஜெர்மனியில் எங்க புரிஞ்சு கொள்ள போறாங்க? ஒன்றும் நடக்காது. வெளிநாட்டுக்காரும் புரிந்து கொள்ள முடியாது. தாய்மொழியில தமிழ் இருக்கிறவங்க தமிழ் எழுத்துவே நாம இப்பதான் படிக்கிறோம். தமிழ் எழுத்துக்கெல்லாம் இருக்குது. தமிழுக்கு மூத்த வடிவம் இருக்கு. தமிழுக்கு மூத்த வடிவம் எழுத்தெல்லாம் இருக்கு. தமிழ் எழுத்தும்பாங்க, கல்வெட்டு எழுத்தும்பாங்க, அப்புறம் சித்திர எழுத்துக்கள், இதெல்லாம் சிந்துவெளி நாகரி எழுத்துக்கள், இதெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் தான். அது இப்பதான் 2 இடத்துல படிச்சுட்டு வர்றாங்க. ஒரு 10-15, இந்தியாவிலேயே மொத்தம் ஒரு 20 பேர் தான் சிந்துவெளி எழுத்துக்களை படிக்கிற அளவுக்கு திறமை பெற்றவங்களா இருக்காங்க. இப்போ அந்த கீழடியில் இருக்கிற, இங்க சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இருக்கிற அந்த எழுத்தும் அதுவும் ஒத்து போகுதுங்கிறாங்க. அதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி, தியாகம் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். இப்போ அதே மாதிரி கல்வெட்டு, யானைமலை கல்வெட்டு, மதுரையில யானைமலைன்னு ஒன்று இருக்குது. அந்த கல்வெட்டில் போனீங்கன்னா 7,000 ஆண்டுக்கு முன்னாடி இருக்கிற சித்திர எழுத்துக்கள்ல இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. 5,500 ஆண்டு, 6,000 ஆண்டு. அப்ப சிந்துவெளி சமவெளி நாகரிக எழுத்துக்களும் கீழடியில் இருக்கிற நாகரிக எழுத்துக்களும் சமகாலத்தவை. அது கொஞ்சம் முன்னும் பின்னும், அவ்வளவுதான். அதில் இருக்கிற எழுத்து இது அப்படி இங்கே கிடைக்குது. இது ஆச்சரியமா இருக்கு. பல எழுத்துக்கள் அப்படியே ஒத்து போகுது. அது குறிப்பாக பானை ஓட்டுல எழுதிட்டு கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்ப என்ன இருக்கும்? பானை செய்கின்றவங்களுக்கு அந்த அறிவு இருந்திருக்கு. பானை பயன்படுத்துகின்றவங்களுக்கு அறிவு இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பானையில, அந்த பாத்திரத்துல பெயர் பொறிப்பது அந்த காலத்திலே தொடங்கியாச்சு. இன்னைக்கு நம்ம பாத்திரத்துல பெயர் எழுதுவோம், பாத்திரத்தை பெயர் அடிச்சு கொடுக்குறது வாங்குவோம். இது எப்போ தொடங்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்திலே எழுதி பழகிற மொழி இருந்தது. அப்ப எழுத்தறிவு பெற்றவங்க தமிழர்கள் தெரிஞ்சு போச்சு. வெள்ளைக்காரன் பாடம் நடத்துற மாதிரி சொல்றாங்க. வெள்ளைக்காரன் நம்மளை சுரண்டுவது தெரியாம இருப்பதற்காக பொய்யான கல்வி கொடுக்குறாங்க. நம்மளை ஏமாற்றுவது தெரியக்கூடாது என்பதற்காக. ஒரு குழந்தையை ஏமாற்றுவதற்கு மிட்டாய் கொடுக்குறோம் இல்லையா, அதே மாதிரி
அதே மாதிரி நம்மை ஏமாற்றுவதை நம்ம பிரச்சனை தெரியாம இருப்பதற்காக நம்மை திருடுறான். அவன் திருடுவது தெரியாம இருக்கிறதுக்காக கூத்தடிக்கிற மாதிரி, மயக்க மருந்து கொடுக்குற மாதிரி நமக்கு இந்த தவறான கல்வி முறை கொடுத்து செய்முறை சொல்லித்தராம குட்டிச்சவராக்கிட்டு போயிட்டான். அதுதான் அவன் பண்ண வேலை. அறிவியல் கல்வி தரேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு தான் சொல்லிக் கொடுத்தான். அதுவுமே சும்மா அவன் சொல்லிக் கொடுக்கல. சில கிறித்துவ மிஷினரிகள் தான் இலவசமா சொல்லித்தாங்க. அது வெள்ளைக்காரன கல்வி தான் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மதிப்பெண் கல்வி முறையத்தையும் சொல்லிக் கொடுத்தாங்க. வெள்ளைக்காரனுடைய மதிப்பெண் கல்வி முறையத்தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு செய்முறை கல்வி சொல்லித்தரல. அப்போ அவங்களும் அந்த கல்வி புரிந்து கொள்ளலை. செய்முறை கல்விக்கு சொல்லிக் கொடுத்துருந்தா இந்தியா எங்கேயே போயிருக்கும். நம்ம செய்முறை கல்வியில் இத்தனை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இரும்பை கண்டுபிடித்தோம் அப்படிங்கிறோம். உலகத்தினுடைய முதல் நாட்டிலையுமே இரும்பை கண்டுபிடிக்கிறதா. அதுக்கு முன்னாடி செம்பு கூட இருந்ததுங்கிறாங்க. செம்பு குறைந்த வெப்பத்தில் உருகக்கூடியது. இரும்பு அதிக வெப்பத்தில் உருகக்கூடியது. இப்போ அதிக வெப்பத்தில் உருகக்கூடியதை கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம். அதை கட்டுப்படுத்துறது, அது தரமாக எடுக்கிறது. சிகப்புன்னு பேரு, செம்புக்கு செம்பொன்னு ஒரு பேர் இருக்கு. செம்பொன்னாவே சிகப்பா இருக்கிற பொண்ணுன்னு அர்த்தம். பொண்ணுனாவே உலோகம்தான். பொற்கொல்லன் அப்படின்னாவே உலோகம்தான். அதுல பொற்கொல்லன்னா தங்க வேலை செய்யறவன்னு அர்த்தம். கொல்லன் அப்படிம்பாங்க. கொல்லன்னாவே இரும்புன்னு அர்த்தம். அதுல என்ன உலோகத்தை பயன்படுத்துகிறான் அப்படின்னு பேர் வரும். இப்படிலாம் இருக்கு. சரி, பிறகு இந்த நம் ஐந்திர வல்லமையும் பிரணவ வேதமும் புரிந்து கொள்ள முடியாத தமிழில் இருக்கின்றன. பிறகு தமிழின் ஒரு பகுதியாக தேவர்களை அழைக்க, அந்த யோகிகளை அழைக்கிறதற்கு மட்டுமில்லை, கடவுள் வேறு தேவர் வேறு என்று புரிந்து கொள்ள வேண்டும். அழைக்க அடிவேற்று உச்சரிப்புடன் கூடிய சமஸ்கிருதம் மந்திர மொழியாகவே ஆதி முதல் இன்று வரை இருந்து வருகிறது. அது மந்திர மொழி தான், அது வாழ்வியல் மொழி கிடையாது. அது வாழ்வியல் மொழி ஆகவும் முடியாது. அதுக்கு வரி வடிவமே கிடையாது. வேதங்களும் சமஸ்கிருதத்தில் தோன்றி வளர்ந்திருந்தன. அவற்றை நான்காக வகைப்படுத்தி முதலில் தொகுத்தவர் வேதவியாசர். வேதவியாசர் என்பவர் தான் இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கிறதெல்லாம் தொகுக்கிறார். அவரும் சில வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு. பிரம்மசூத்திரம் என்ற சொந்த நூலையும் எழுதுகிறார். பிரம்மசூத்திரம் வேதவியாசர் என்பவரால் எழுதப்பட்டது. அத்வைதம் என்பது பிரிக்க முடியாதது என்ற பொருள் கொண்ட வடமொழி சொல்லாகும். அத்வைதம் மனிதனே கடவுள் என்ற சொல்லை அடிப்படையாக கொண்டது. மனிதனே கடவுள் என்ற குறிக்கோளை அடிப்படையாக கொண்டது. மனிதனே கடவுள் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது. அதுவே அத்வைதம். அத்வைதம் கருத்து வடிவம். அது ஒரு கருத்து வடிவம். துவைதம் செயல் வடிவம். அதாவது தத்துவ வடிவம், செயல் வடிவம். அவை ஒன்றுக்கொன்றும் எதிரானது அல்ல. அவற்றின் பயன்பாடு தான் முக்கியம். இப்ப கருத்து வடிவமா செயல் வடிவமானா பயன்பாடு என்ன? அதான் மனித சமுதாயத்தில் அத்வைதம் கருத்து வடிவம், மனித சமுதாயத்தில் துவைதம் செயல் வடிவம் ஓங்கி நின்று தீமை, அதாவது இந்த கருத்து வடிவம் தவறா போச்சுன்னா தீமை அதிகமாயிடும். கருத்து வடிவத்தில் புரிதல் தவறாக இருந்தால் தீமை அதிகமாயிடும். அப்படித்தான் பார்த்தீங்கன்னா உயிர்கள் பலியிடப்பட்டன. மனித சமுதாயத்தில் துவைதம் செயல் வடிவில் ஓங்கி நிற்கும் பொழுது தீமையை தள்ளியெடுத்து பொழுதெல்லாம் அந்த கருத்து வடிவம் அதிகமா இருக்கிறப்ப தீமை நிறைய நடந்திருக்குது. அதை தடுப்பதற்கு தான் அந்த யாகத்திற்காக உயிர்களை பலி கொடுத்தல் இதெல்லாம் தடை செய்யப்பட்டன. அப்பதான் சமணர்கள் வர்றாங்க. புத்தர்கள் சமணர்கள் உயிரை கொலை செய்யக்கூடாதுங்கிறாங்க. அப்ப உயிர்களை பலியிட்டு இருந்தாங்க. நெருப்புல போட்டு சாகடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப கொடுமை. இது மனிதனையும் சாகடிச்சிருக்கிறாங்க, உயிர்களையும் சாகடிச்சிருக்கிறாங்க. அப்ப உயிர்களை சாகடிக்க கூடாது, தேவையெல்லாம் உயிர்கள் பலியிடக்கூடாது. எவ்வளவு கொடுமை இது! நெருப்புல உயிரோடு இருக்கிற ஒரு ஆட்டையும் கண்ணி தூக்கு போட்டு எப்படி இருக்கும்? அப்படிலாம் இந்த முட்டாள்கள் பண்ணியிருக்காங்க. இந்த முட்டாள்கள் எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. வேதங்கள் துவைதம் செயல்படிவும் யாகங்கள் அதிகரித்து மந்தையாக உயிர்கள் பலியிடப்பட்டன. மகாவீரர், ஜெயினர், புத்தர் முதலிய மகான்கள் அத்வைதம் கருத்து வடிவம், ஜெயின மதமும் புத்த மதமும்
கடவுள் நம்பிக்கை என்ற துவைத சித்தாந்தத்தை புறக்கணித்து, துவைத சித்தாந்தம் அதுமாதிரி புறக்கணித்து அஹ், துவைத சித்தாந்தத்தை புறக்கணித்து அகிம்சை வலியுறுத்தின. அதாவது இந்த உயிர் பலி கொடுக்கறது, சாகடிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து இயற்கைக்கு எதிரானது, உயிரை கொலை செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த யாகங்களுக்கு எதிராக, இந்த முட்டாள்கள் பண்ணிட்டு இருந்தா பாருங்க, அந்த யாகங்களுக்கு எதிராக அந்த மகாவீரர் ஜெயினர் இதெல்லாம் தோன்றினாங்க. தோன்றி உயிர்களை பலியிடக்கூடாது, உயிர்களை கொலை செய்யக்கூடாது அப்படின்னு அப்படின்னு அவங்க சொல்றாரு. மகாவீரர் ஜெயின மகாவீரர் ஜெயினர், புத்தர் முதலிய மகான்கள் அத்வைதம் கருத்து வடிவம் போன்ற மகான்கள் அத்வைதம் கருத்து வடிவம், ஜெயின மதமும் புத்த மதமும் கடவுள் நம்பிக்கை என்ற துவைத சித்தாந்தத்தை புறக்கணித்து அகிம்சையை வலியுறுத்தின. தன் ஒரே மகனுக்கு கூட காவி உடையை கொடுத்தவர் புத்த பெருமான். தன்னுடைய குழந்தை கூட தூய வாழ்க்கைக்கு திருப்புறாரு. திருவள்ளுவர் 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 திருவள்ளுவருடைய தத்துவம் என்ன வடிவம்? செயல் வடிவம். திருவள்ளுவருடைய தத்துவம் செயல் வடிவம். அப்போ கருத்து வடிவத்தில் இருக்கிற தவறையும் சரி செய்யணும், செயல் வடிவத்தில் இருக்கிறதும் தவறு செய்யணும். கருத்தை தவறா புரிஞ்சிட்டோம்னா செயல் வடிவம் தவறா போயிடும். இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது எல்லாமே. அப்புறம் பிரச்சனை வரும்பொழுது மன்னிப்பு கேட்டுக்கிறது, இப்படிலாம் பண்ணுவாங்க. அரசியல்வாதி பண்ற அட்டகாசம்லாம் இருக்குது. அது ரொம்ப கவனமா இருக்கணும். கருத்து வடிவத்தையும் தவறா புரிந்து கொள்ளக்கூடாது. அது சரியா தவறான யோசிக்கணும். அந்த வினை செஞ்சு பார்க்குறப்ப தவறு வந்து அதை வந்து திருத்திக்கணும். இப்படிலாம் இருக்கு. தவறாவே புரிஞ்சிட்டோம்னு தவறா செஞ்சு போயிடுவோம். கடைசியில சமூகத்துக்கே கேடு உண்டாகும். ஒரு தனி மனிதன் சாகிறத பத்தி கவலை இல்லை, ஒரு சமூகம் அழிகிறப்பதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்கும் திருக்குறள் இறை நம்பிக்கையோடு ஆரம்பித்து புத்த மதத்தை தழுவிய பல கோட்பாடுகளை ஒப்புக்கொண்டு துறவி அரசன் முதல் உழவர் ஈராக பலருடைய கடமைகளை விவரிக்கும் உலகின் முதலாவது நிலைத்த தமிழ் வேதம் என்ற முறையில் இருந்து வருகிறது. அப்ப நமக்கு தமிழ் வேதம்னு சொன்னாவே திருக்குறள் தான். அதுதான் அரசன், ஆண்டி, உழவர், தொழிலாளர்கள் என்று தொழில், இப்படி பல்வேறு தத்துவங்களே நமக்கு உள்ளடக்கி சொல்லியிருக்குது. உலகத்துல இந்த மாதிரி ஒரு ரத்தன சுருக்கமான ஒரு மொழி, ரத்தன சுருக்கமான ஒரு வேதம், ஒரு உண்மை, ஒரு வாழ்வியல் நிச்சயமா இருக்கவே முடியாது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. உரையாசிரியர்களின் ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால் சில சொற்களால் வள்ளுவத்தை தவறான அர்த்தங்களோடு, ஆழ்ந்த நோக்கம் மறந்த சில சொற்களை வந்து ஆழ்ந்து நோக்கி இருக்கணும். சில பார்த்தா முதல் வரி புரிகிற மாதிரி இருக்கும், ரெண்டாவது வரி அவனை குழப்பி விட்டுரும். அப்ப அவ ஆழ்ந்த நோக்கம், ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்கின்ற நோக்கம், ஆழமான டீப் கான்சியஸ்பாங்க, டீப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா சில சொற்களுக்கு தவற எழுதிடுவாங்க. ஒரு பாடலுக்கு சொற்கள், ஒரு பாடல்ல 15 சொற்கள் இருக்கும், 7 சொற்கள் இருக்கும், 7 சீருமாங்க, அப்புறம் 15 சீருமாங்க. இதெல்லாம் சரிதான். அதுல சில சொற்களை மாற்றி எழுதிட்டோம்னா அந்த மொத்த பாடலுடைய பொருளே தவறா போயிடும். அப்படித்தான் வந்து திருக்குறளுக்கு இந்த அருந்தியது அற்றது போட்டு இவனுக்கு தப்பா எடுத்துட்டு இருக்காங்க. அதுதான் இந்த உற்றுநோய் நோன்றல் பிறவினை வந்து பசின்னு சொல்லாம ஏதோ சொல்லி தெரியாம போயிட்டாங்க. அப்போ சில சொற்கள்ல தவறு ஏற்பட்டுச்சுன்னா அந்த மொத்த பாடலுமே தப்பா போயிடும். அதனாலதான் வந்து படிக்கிறவங்க அதனாலதான் திரும்ப 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 செய்து பார்த்து கண்டுபிடிக்கிறது. இந்த நீர் வருத்தம் என்பது செய்து பார்த்து நம்ம படிக்கணும். ரொம்ப எளிமைதான், ஆனால் தவறு வராம பார்த்துக்கணும். இந்த உயிரை தக்க வைக்கிறதுக்கான போராட்டம் தான் இது. உயிரை காப்பாற்றுகிறது சாதாரண விஷயம் கிடையாது. உயிரை தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். குறைஞ்சபட்சம் 120 ஆண்டாவது நீங்க உயிரை தக்க வைக்கணும். அப்ப 120 ஆண்டுகள் நீங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் பொழுது, கட்டுப்பாடே வாழ்க்கையை மாறுகின்ற பொழுது உங்களுக்கு எந்த தொந்தரவும் தெரியாது, எந்த கவலையுமே இருக்காது. உயிர் தான் முக்கியம், உயிரை தக்க வைக்க வேண்டும்,
உயிர் நீண்ட காலம் வாழ வேண்டும். நான் அப்பதான் இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ள முடியும். நீங்க ஆரோக்கியமா வாழ்ந்தா தான் இயற்கையின் போக்கையே புரிந்து கொள்ள முடியும். நீங்க ஆரோக்கியம் வாழ்ந்தா தான் இன்னைக்கு பிறவி நிலை என்ன, அது எப்படி முத்துது, இலை சார்ந்து எப்படி முத்துது. இப்ப பிறக்கிறப்ப இளமை, இப்ப முத்தி போறான். இந்த முத்தி கலண்டு கீழே விழுகிறான். கலண்டு கீழே விழுகிறப்ப அது எந்த நிலைக்கு போகுது. அதே மாதிரி தான் மனிதனும் அப்படித்தான். திரும்பி அது மீண்டும் மீண்டும் சாதாரண விதைகளை மீண்டும் மீண்டும் பிறந்துட்டே இருக்கும். நம்ம பிறக்காம போறோமா, மீண்டும் மீண்டும் பிறக்க போறோமா, இப்படியெல்லாம் கேள்வி இருக்குது. ஆனால் ஒரு விதைக்கு விதை என்பது பிறந்துகிட்டே இருக்க வேண்டியது, விழுக வேண்டியது, பூமியில மறைய வேண்டியது, மறுபடியும் முளைக்க வேண்டியது, மீண்டும் முளைக்க வேண்டியது, இப்படி அதுக்கு திரும்பி திரும்பி பிறந்துகிட்டே இருக்கு. அந்த மாதிரி நம்ம போறோமா? அப்போ எல்லாரும் விரும்புறது தானே. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று தொடங்கும் திருக்குறள் இதை இறைநம்பிக்கையோடு ஆரம்பித்து புத்த மதத்தை தழுவிய பல கோட்பாடுகளை ஒப்புக்கொண்டு துறவி அரசன் முதல் உழவர் ஈராக பலருடைய கடமைகளையும் விவரிக்கும் உலகத்தின் முதலாவது நிலைத்த தமிழ் வேதம் என்ற முறையில் இருந்து வருகிறது. நிலைத்த தமிழ் வேதம் என்ற நிலை இருந்து வருகிறது. வள்ளுவன் தன்னை உலகனுக்கு தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. உரையாசிரியர்களின் ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தினால் சில சொற்களால் வள்ளுவத்தை தவறான அர்த்தங்களோடு உலகிற்கு கொடுத்து விட்டது என்று நாம் சந்தேகப்படுகிறோம். அதாவது திருக்குறளை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தினால், சில சொற்களுக்கு தவறாக எழுதிவிட்ட காரணத்தினால் உலகம் தவறிவிட்டதோ என்று சந்தேகம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு எழுதுறாரு. அதாவது தப்பா எழுதுனதுக்கு அடுத்து இந்த புத்தகமே வந்திருக்கிறாரு. இந்த புத்தகம் எழுதுவதற்கு காரணமே பொழிப்புரைக்கு தவறான அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க. பொழிப்புரை தவறான அர்த்தத்தில் கொடுத்ததுனாலதான் இந்த புத்தகம் எழுத வேண்டி இருக்குன்னு சொல்றாரு வெங்கடேசன். இதன் பலனாக அதாவது இந்த மக்கள் செல்வம், உலகத்திலே சிறந்த செல்வம் மக்கள் செல்வம். இந்த மக்கள் செல்வத்தை சரியான வழியில வழி நடத்தணும். மக்கள் செல்வம், இந்த மக்கள் செல்வம் தான் பெருகிட்டே போகுது. இயற்கை நோக்கம் பாருங்க, இவ்வளவு அழிவுகள் இருந்தாலும் மக்கள் செல்வம் பெருகிட்டே இருக்கு. பல பிரச்சனை இருந்தாலும் மக்கள் செல்வம் பெருகிட்டே போகுது பாருங்களேன். மக்கள் செல்வம் இப்ப 800 கோடி தாண்டி போயிடுச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளைக்கார அந்த முட்டாள்கிட்ட இருந்து நம்ம விடுதலை பெறுகின்ற பொழுது நம்மளுடைய மக்கள் தொகை 33 கோடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 145 150 கோடி இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதிகமாக நம்ம விடுதலை பெற்ற எத்தனை ஆண்டாச்சு? 70-80 ஆண்டாச்சு. 1947 50ன்னு வச்சுட்டாலும் கூட அதில் ஒரு 50 75 வருஷம் தான் ஆச்சு. 75 வருஷத்துக்குள்ள 30 கோடியா இருந்தது, இப்ப 145 கோடி ஆயிடுச்சு. எத்தனை மடங்கு அடையேங்காப்பா. இப்ப இன்னொரு 75 வருஷம் போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த 150 பல மடங்கா மாறி 150 என்னவா மாறும்? பயங்கரமா மாறிடும். இன்னைக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டாவே போதுமானது. எப்படியும் நம்ம நாட்டில் ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க எல்லாருமே. 4 குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, அப்புறம் 3 குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. நானே 2 குழந்தை பெற்றேன். இப்பெல்லாம் எல்லாரும் ஒரு குழந்தை, அது தவறான முறையில தான், அறுவை சிகிச்சை முறையில அது ஒழுங்காகவும் பெற்றுக்கிறது இல்லை. இப்படி போயிட்டு இருக்குது. இந்த உடல் சொந்தம் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கிற நிலைமை மோசமாயிடுது. அது எதுக்கு குழந்தை பெற்றுக்கிறாங்கன்னு தெரியல. திருமணம் என்பது குழந்தையை பெற்றுக்கொள்றதுக்கு தான். அந்த நோக்கமும் இப்ப தப்பா போச்சு. திருமணம் ஏன் பண்றோம், அது கொள்கையே இல்லை இப்போ. அது என்ன, பிடெக் சேர்ந்தா தான் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? பிடெக்கும் சேர்த்தா குழந்தை பெற்றுக்கலாம். அந்த குழந்தை எதுக்கு பெற்றுக்கிறோம், ஏன் பெற்றுக்கிறோம், அந்த கொள்கை கிடையாது. பிடெக் படிச்சிருக்கா, நானும் பிடெக் படிக்கிறேன். வெள்ளக்காரன் கல்வி படிச்சிருக்கா, நானும் அவன் வெளிநாட்டுல வேலைக்கு இருக்கான். எங்க தப்பா போகுதுன்னு பாருங்க. எல்லாமே தப்பா இருக்கு.
அதுக்கு திருமணத்துக்கு என்ன சம்பந்தம்? 2 பேரும் பிடெக் படிச்சிருந்தா, ஆணும் பெண்ணும் பிடெக் படிச்சிருந்தா திருமணம் சரியா? என்ன நோக்கம்? இந்த பெற்றோர்களுக்கு அறிவே இல்லாத பெற்றோர்கள்னு சொல்ற முடியாது தான் அது. அப்புறம் தமிழர்களே அறிவாளின்னு எப்படி சொல்றோம்? ம்? ஒழுக்கத்தை முதல்ல பார்க்கணும். குழந்தையை காப்பாற்ற முடியுமா? ஒழுக்கமா இருக்கிறீங்களா? நியாயமான வரியில பொருள் ஈட்டுறீங்களா? குழந்தையை காப்பாற்றுற வரைக்கும் பொருள் இருக்கா? ஒரு குழந்தை பெருசாகிற வரைக்கும் நம்ம ஒற்றுமையா இருக்க முடியுமா? சொந்த காரணங்களுக்காக, சுயநலத்திற்காக கணவன் மனைவி பிரிஞ்சு போறாங்க. குழந்தைகளை பெற்றதுக்கு அப்புறம் சுயநலம் அதிகமாகுது. குழந்தை பிறந்துருச்சுன்னா எவ்வளவு ஒழுக்கமா வாழணும் கணவன் மனைவி. குறைஞ்சபட்சம் ஒரு 25, 30 வருஷம் ஒழுங்கா வாழ வேண்டாமா? இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும். சரிங்களா? சிந்திங்க. அப்படி 6 மணி வகுப்புல பேசுவோம். சரிங்களா? நன்றி.